ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான குக்கிங் எபிசோடில் வதக்கி அரைச்ச தக்காளி சட்னி ரொம்ப டேஸ்டியாக ஸ்பைஸியாக வாங்க எப்படி பண்ணணுன்ட்டு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் ஆயில் சூடானோடனே பூண்டு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்துருங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை உப்பு மஞ்சத்தூள் போட்டு வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா 50% நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு புளி, நான் இன்றைக்கி 3 நாட்டு தக்காளி ஒரு ஆப்பிள் தக்காளி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேமில். இந்த அளவுக்கு தண்ணி விட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட் மாதிரியே அரைச்சி எடுத்துருங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு எண்ணெய் சூடானோடனே கடுகு, சீரகம், உடைச்ச உளுந்து, பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இதை நம்ம சட்னியில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம தக்காளி சட்னி ரெடி. 2 நாள்னாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.